தாயகம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ஆசிரியர் மற்றும் அதிபர் இடமாற்றங்களை சமநிலைப்படுத்த அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பிரதமர் தலைமையில் நடைபெற்ற கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனை குழு சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் கூடிய போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வித்துறையில் இடமாற்றங்களை நிராகரிப்பது நீண்ட காலமாக நடந்து வருவதாகவும் இது இப்போது ஒரு பழக்கமாகிவிட்டதாகவும், எனவே இந்த பிரச்சினைக்கு அவசர தீர்வுகள் எடுக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் வாட்ஸ்அப் மூலம் மோசடி மற்றும் ஊடுருவல் தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணினி அவசர தயார் நிலை குழுவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். மலிவு விலையில் பல்வேறு தயாரிப்புகளை விற்பனை செய்வதாக கூறி செய்திகளை பெறும் குழுக்கள் மூலம் இந்த மோசடி செய்யப்படுவதாகவும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கலந்துரையாடலுக்காக ஜூம் இணைப்பு வழியாக குறியீட்டை பெறுவது எனும் போர்வையில் வாட்ஸ்அப் கணக்குகளுக்கு ஊடுருவல் ஏற்படுவதாகவும் கூறப்படுகின்றது. இதன் மூலம் குழுவில் உள்ள ஏனையவர்களுக்கும் செய்திகள் அனுப்பப்பட்டு அவர்களிடமிருந்து பணம் வசூலிக்கப்படுவதும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் ஒருவரின் வாட்ஸ்அப் கணக்கு ஊடுருவப்பட்டால் அவர்கள் வணிகம் செய்யும் வங்கியை தொடர்பு கொண்டு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி இயக்கச்சி கோவில் வயல் தனியார் காணியிலிருந்து வெடிக்காத நிலையில் வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குறித்த வெடிகுண்டுகள் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இயக்கச்சி பகுதியைச் சேர்ந்த பிரதீபன் சதீஷ்குமார் என்பவர் தன்னுடைய காணியில் துப்புரவு பணியை மேற்கொண்டிருந்தார். காணிக்குள் காணப்பட்ட அனைத்து குண்டுகளும் பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இன்று நீதிமன்ற அனுமதியின் பின் மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவுள்ளன. நாடு முழுவதும் குற்றம் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது பெருமளவானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பல்வேறு குற்றச்சம்பவங்களில் நேரடியாக தொடர்புடைய மேலும் 13 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது 28,140 நபர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பல்வேறு சம்பவங்களில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் 626 நபர்களும் 246 பிடியாணைகளும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் தொடர்பான தகவல்களை வழங்க போலீசார் பொதுமக்களுக்கு புதிய தொலைபேசி எண்களை அறிமுகப்படுத்தியுள்ளனர். அதன்படி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக காணப்படும் ஹெரோயின், ஐஸ், கோகைன் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் தொடர்பான தகவல்களை பொதுமக்கள் இந்த எண்கள் மூலம் நேரடியாக முறைப்பாடு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முதல் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர்களின் கீழுள்ள மாவட்டங்களுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர்கள் மற்றும் பிரிவுகளுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்களின் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அத்தகைய தகவல்களை வழங்கலாம் என போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு முத்தையன்காட்டில் வெட்டுக்காயங்களுக்கு உள்ளான நிலையில் இளைஞர் ஒருவர் மீட்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக ஜாழ் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். முத்தையன்காட்டு முத்து விநாயகர்புரம் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞனே இவ்வாறு வெட்டுக்காயங்களுக்கு உள்ளான நிலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த இளைஞன் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் வெட்டுக்காயங்களுக்கு உள்ளான நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக ஜாழ் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை ஒட்டிசுட்டான் போலீசார் மேற்கொண்ட போது காதல் பிரச்சினை காரணமாக இந்த வெட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளமை தெரிய வந்துள்ளது. இஸ்ரேலில் கட்டுமானத்துறை தொடர்பான வேலைகளுக்கு தகுதியான தொழிலாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு மேலும் 2 நாட்களை வழங்க இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. வேலைவாய்ப்பிற்காக தொழிலாளர்களை பதிவு செய்யும் நடவடிக்கை நேற்று முதல் 7ஆம் திகதி காலை 9 மணி வரை பணியகத்தின் இணையதளம் மூலம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 25 தொடக்கம் 45 வயதிற்குட்பட்ட ஆண்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் மேலும் தொழில் சார்ந்து அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது.
இஸ்ரேலில் முன்னர் வேலை செய்யாத மற்றும் இஸ்ரேலில் பணிபுரியும் அல்லது வசிக்கும் உறவினர்கள் இல்லாதோர் விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. அதிக வேகத்தில் பயணித்த பஸ் ஒன்று வீதியை கடக்க முயன்ற நபர் மீது மோதியதில் குறித்த நபர் உயிரிழந்துள்ள சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹபரணை தம்புள்ளை வீதியில் ஹிரிவட்டுன பிரதேசத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் படுகாயமடைந்தவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தெஹிவளை ரயில் நிலைய வீதிக்கு அருகில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்திருந்தமை தொடர்பாக மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட நபர் துப்பாக்கி சூடு நடத்த வந்த மோட்டார் சைக்கிள் சாரதி என தெரிவிக்கப்படுகின்றது. அவரிடமிருந்து 5 மில்லியன் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள 5 வாள்கள், ஒரு கத்தி மற்றும் 50 கிராம் ஐஸ் போதைப் பொருள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் பெடோவிட்ட அசங்கவின் நெருங்கிய உறவினரான தொழிலதிபர் பஸ் அசிது கடந்த ஜூலை 17 அன்று ஒரு பல்பொருள் அங்காடியின் முன்னால் தனது காரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டு 7 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு பெற தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் ஆசிரியர் ஒருவர் தீயிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. நேற்று இரவு இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தனமல்வில வெள்ளவாய பகுதியில் உள்ள 288வது தூண் அருகே நேற்று காலை நடந்த விபத்தில் வேனில் இருந்த ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 5 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தனமல்விலவிலிருந்து வெள்ளவாய நோக்கி சென்ற வேன் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி ஒரு மாமரம் மற்றும் ஒரு தேக்கு மரத்தில் மோதியுள்ளது. வேனின் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த ஒருவர் பலத்த காயமடைந்து பின்னர் தனமல்வில பிராந்திய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். தம்புள்ளை டீஹத்ர எலவை சேர்ந்த குலவர்த்தன ரலகமலேகே பென்சலதிலக என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். காயமடைந்த 5 பேரில் 3 பேர் ஹம்பாந்தோட்டை மாவட்ட பொது வைத்தியசாலையிலும் 2 பேர் தனமல்வில பிராந்திய வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இலங்கையில் சட்டவிரோத சொத்துக்களை பறிமுதல் செய்யும் புதிய சட்டத்தின் கீழ் அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளால் சட்டவிரோதமாக குவிக்கப்பட்ட சொகுசு விடுதி மற்றும் வீடுகள் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அண்மையில் நாடாளுமன்றத்தில் சட்டவிரோத சொத்துக்களை பறிமுதல் செய்யும் புதிய சட்டமூலம் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த சட்டத்தின்படி உரிமையாளர்கள் தங்களது சொத்துக்களை சேகரித்த வழிமுறையை நியாயப்படுத்த தவறினால் அல்லது முடியாவிட்டால் அவற்றை அரசு பறிமுதல் செய்ய முடியும். அதன்படி சொத்துக்களின் உரிமையாளர்கள் தங்களது சொத்துக்கள் தொடர்பான சட்டப்பூர்வமான மூலங்களை நிரூபிக்க வேண்டும். இல்லையென்றால் தண்டனை விதிக்கப்படாமலேயே சொத்துக்களை இழக்க நேரிடும் என லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். பொலனறுவை மற்றும் கிரித்தலே பகுதிகளில் உள்ள குரங்குகளிடையே சிபிலிஸ் போன்ற பாக்டீரியா தொற்று பரவுவது கண்டறியப்பட்டுள்ளது. வனவிலங்கு பாதுகாப்புத்துறை மற்றும் விலங்கு சுகாதார அதிகாரிகள் இணைந்து நடத்திய ஆய்வில் இந்த தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. குரங்குகளின் பிறப்புறுப்பு, தோல் மற்றும் ஆசனவாய் போன்ற உறுப்புகளிலிருந்து இந்த தொற்று பரவக்கூடும். குரங்குகள் அசுத்தமான பகுதிகளில் இருப்பதன் காரணமாக இந்த தொற்று நோய் அதிகமாக பரவக்கூடும். குரங்குகள் அதிகமாக நடமாடக்கூடிய மத வழிபாட்டு தலங்களில் இந்த பாக்டீரியாக்கள் குரங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் ஆபத்தான நிலையும் காணப்படுகின்றது. மனிதர்களுக்கு இந்த தொற்று பரவாமல் இருக்க குரங்குகளை நெருங்குவதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்.
இன்று முதல் எதிர்வரும் 15/10/2025 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு இடையிடையே மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வெப்பச்சலன செயற்பாட்டினால் உருவாகும் இம்மழை இடிமின்னலுடன் இணைந்த மழையாக இருக்கும். இக்கால பகுதியில் பரவலாக அனைத்து பிரதேசங்களும் மழையை பெறும். ஆனால் ஒரே நாளில் அனைத்து பிரதேசங்களும் மழையை பெறாது என்பது குறிப்பிடத்தக்கது. சில இடங்களில் இம்மழை கனமழையாகவும் கிடைக்கக்கூடும். இதனால் அக்டோபர் மாதத்தின் இறுதி வாரத்தில் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. எதிர்வரும் நவம்பர் மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து டிசம்பர் மாதத்தின் நடுப்பகுதி வரை 5 தாளமுக நிகழ்வுகள் வங்காள விரிகுடாவில் தோன்றும் வாய்ப்புள்ளது. இதில் 2 தாளமுகங்கள் புயலாகவும் மாற்றமடையும். இதனால் நவம்பர் மாதத்தின் 20ஆம் திகதி முதல் டிசம்பர் மாதத்தின் 15ஆம் திகதி வரை செறிவான மழை வீழ்ச்சி கிடைக்கும் வாய்ப்புள்ளது. போதைப்பொருள் கடத்தல்காரரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவருமான ஹெஹல் பத்ரே பத்மே என்பவரின் மேலும் 2 ஆயுதங்கள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வரும் போதைப்பொருள் கடத்தல்காரரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவருமான மந்தினு பத்மஸ்ரீ பெரேரோ அல்லது ஹெஹல் பத்ரே பத்மே என்பவர் வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் மைக்ரோ வகையிலான துப்பாக்கி ஒன்றும் மற்றும் மெகசின் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தாயகம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.